ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் தம்ப்நெயில்ல இதில் பார்த்த மாதிரி, அதாவது ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போதே ஜேடபிள்யூ மெயின் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், முக்கியமாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த ஜேடபிள்யூ மெயினாக என்னது, இந்த எக்ஸாமோட யூஸ் என்னது, அந்த மாதிரி கூட தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த எக்ஸாம்னா என்னது, அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னது, எக்ஸாம் பேட்டர்லாம் எது ரெலவெண்ட்டாக இருக்கும், முக்கியமாக எலிஜிபிலிட்டியாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், ஜேடபிள்யூ மெயினுக்கும் ஜேடபிள்யூ அட்வான்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எழுதுனா, இப்போ ஜேடபிள்யூ மெயின் எழுதுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், இல்லை ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் நீங்கள் கண்டிப்பாக +2 இல்லை +1 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றிய, அதாவது நீங்கள் அட்டன் பண்ணுறது செகண்டரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாமோட டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக வந்து பார்த்தா ஓரளவு நல்லா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரியான எக்ஸாம்னா என்னது, இதுக்கான யூஸ் என்னது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, முக்கியமாக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, +1 +2 இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாமோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிம்பாங்க. முக்கியமாக இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான, டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் படிக்கணும், அதுவும் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கி. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா இந்த டாப் லெவலில் இருக்க ஐஐடி, என்ஐடி இல்லை IIIT, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய யூனிவர்சிட்டியில் கூட வந்து பார்த்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல காலேஜில், முக்கியமாக இன்ஜினியரிங் முடிச்சோடனே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் +2 படிக்கும் போதே வந்து பார்த்தா இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தா +2 பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் வரும். பட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறது, ஃபீஸ் பே பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் +2 பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அதனால உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 100% பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படின்னா, நீங்கள் வந்து +2 மார்க்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. +2ல 75% மேலே இருந்தாவே போதும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. முக்கியமாக வந்து ஸ்கூல் படிக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து கேட்குறாங்க. ஜேடபிள்யூ மெயினுக்கும் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? முக்கியமாக அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜேடபிள்யூ மெயின் எழுதாமல் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எழுத முடியுமா அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி முடியாது உங்களால். நீங்கள் என்ஐடி, IIITலாம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமே எனக்கு உங்களுக்கு. ஒருவேளை வந்து பார்த்தா நீங்கள் ஐஐடி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிம்பாங்க, என்ஐடி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிம்பாங்க, இதுவே IIIT அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா ஃபுல் ஃபார்ம். இதில் என்ஐடி, IIITலாம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமோட ஸ்கோரே வந்து NF உங்களுக்கு. அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் ஐஐடியில் படிக்கணும் அப்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ ஜேடபிள்யூ மெயினில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 15 லட்சம் 16 லட்சம் இதுக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தா. இது வந்து பார்த்தா ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்தா NDA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து CBSE வந்து இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து 16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த ஜேடபிள்யூ மெயினுக்கு வந்து பார்த்தா. ஸோ இந்த ஜேடபிள்யூ மெயினில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காமனாக வந்து பார்த்தோம்னா ஜேடபிள்யூ மெயின் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுலேயும் ஒரு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஐஐடி மெட்ராஸில் இருக்கவங்களுக்கு, என்ஐடி திருச்சியில் இருக்கவங்களுக்கு, IIIT திருச்சியில் இருக்கவங்களுக்கு, தமிழ்நாடு பக்கத்தில் அப்படி வந்து பார்த்தா புதுச்சேரியில் வந்து பார்த்தா NIT இருக்கவங்களுக்கு.
ஸோ ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னா 2 எக்ஸாமே கிராக் பண்ணி ஆகணும் கம்பல்சரியாக வந்து பார்த்தோம்னா. இதுவே வந்து பார்த்தா என்ஐடி ட்ரிபிள் ஐடியே ஓகே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயினில் ஓரளவு நடமார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ஐடி திருச்சிலாம் வந்து பார்த்தா என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் படி உங்களுக்கு நம்பர் 8 நம்பர் 9 இந்த பொசிஷனில் இருக்கும் இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயிலில் கொஞ்சம் ஹை மார்க் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தா ஐஐடி மெட்ராஸ்லாம் என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் படி நம்பர் 1 பிளேஸில் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின்லேயும் ஹை மார்க் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்லையும் ஹை மார்க்கில் வந்தால் மட்டும்தான் ஐஐடி மெட்ராஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஜேடபிள்யூ மெயின் அப்படின்னா எப்படி பார்த்த மாதிரி ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். முக்கியமாக டாப் லெவல் காலேஜில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா மொத்தம் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் 1 பேப்பர் 2னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பேப்பர் 1 வந்து பார்த்தா பிஇ பிடெக் கோர்ஸ்க்கான ஒரு வந்து எக்ஸாம் உங்களுக்கு. பேப்பர் 2 வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இந்த கோர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும் போதே பேப்பர் 1 போடுறீங்களா பேப்பர் 2 போடுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் +1 நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பேப்பர் 1க்கு. இதுவே பேப்பர் 2க்கு வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பேஸ் பண்ண ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜேடபிள்யூ மெயினில் வர பேப்பர் 1க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பேப்பர் 2க்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இதான் வந்து பார்த்தா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன படிக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஏ பிடெக்கில் வந்து பார்த்தா நார்மலாக 4 இயர்ஸ்க்கான கோர்ஸும் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ், அதாவது பிடெக் ப்ளஸ் எம்டெக் ரெண்டும் சேர்ந்து படிக்கிற மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்ஸும் வரும் உங்களுக்கு. நார்மலாக வந்து பார்த்தா பிடெக் 4 இயர்ஸ் படிப்பாங்க, எம்டெக் 2 இயர்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 5 இயர்ஸ்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ஐடி ஐஐடியில் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா கூட வந்து இந்த எக்ஸாமோட பேஸில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தா பிஇ பிடெக் கோர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் பிடெக் ப்ளஸ் எம்டெக் கோர்ஸ்க்கு உங்களுக்கு. இதுவே பேப்பர் 2 வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்கு உங்களுக்கு. எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் பிஇ பிடெக் படிக்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. இதுவே பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து +1 நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்தா நீங்கள் +2ல எடுத்த மார்க் 75% மேலே இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா எலிஜிபிள். நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தா பிஇ பிடெக் தனியாக இருக்கும், இது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு தனியாக இருக்கும், பேச்சுலர் ஆஃப் பிளானிங்க்கு தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா பிஇ பிடெக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் டிராயிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் வரும், பிளானிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்டஸ் தான். உங்களுக்கு தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தமிழில் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன டாபிக்லேருந்து எவ்வளோ. ஸோ வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து பார்த்தா 3 ஹவர்ஸ்க்கான எக்ஸாம் தான். உங்களுக்கு டிராயிங் மட்டும் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பொறுத்தவரை ஆஃப்லைன் எக்ஸாம், எல்லாமே ஆன்லைன் பேஸ்டஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஇ பிடெக் இதோட வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3 டாபிக்லேருந்து தான் வருது. 3லுமே வந்து பார்த்தா ஒவ்வொரு டாபிக்லேருந்து வந்து பார்த்தா 30 கொஸ்டின் கேட்குறாங்க. 25 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தா 20 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அந்த நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இந்த 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதினா போதும். ஸோ ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தா இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா 30 கொஸ்டின் நீங்கள் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி அப்படின்னாலும் 25 கொஸ்டின் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 75 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேட்கறது வந்து பார்த்தோம்னா அவங்க 90 கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 30 கொஸ்டின், அதில் 25 கொஸ்டினுக்கு கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும்.
ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 4 மார்க் தராங்க. சப்போஸ் தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் 1 மார்க்காக போயிடும். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தா 300 மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது உங்களுக்கு. அதாவது 75 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் வீதம் உங்களுக்கு டோட்டலாக 300 மார்க் தராங்க. இது வந்து பார்த்தா பிஇ பிடெக்கான எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு. இதுவே பேட்ச் ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை பொறுத்தவரை பார்த்தா 3 டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தா மேக்ஸ் பொறுத்தவரை சேம் டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு. அதாவது 30 கொஸ்டின் கேட்பாங்க, அதுலேருந்து 25 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா 20 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 10 கொஸ்டின் நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின், 10 கொஸ்டின் 5 வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க. ஸோ மேக்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா மொத்தம் 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், டோட்டலாக 100 மார்க் தராங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆப்டியூட் டாபிக் பொறுத்தவரையும் 50 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க, டோட்டலாக 200 மார்க் வருது உங்களுக்கு. டிராயிங் பொறுத்தவரையும் 2 டிராயிங் கேட்பாங்க, ஒரு டிராயிங்க்கு வந்து பார்த்தா 50 மார்க் தராங்க, டோட்டலாக வந்து பார்த்தா 100 மார்க் தராங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பொறுத்தவரையும் மேக்ஸ்லேருந்து 100 மார்க், ஆப்டியூட்லேருந்து 200 மார்க், அது மட்டும் இல்லாமல் டிராயிங்லேருந்து 100 மார்க், டோட்டலாக 400 மார்க் தராங்க. இதுவே நீங்கள் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் 3 டாபிக்ல தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்தவரையும் சேம் தான் உங்களுக்கு. 30 கொஸ்டின் கேட்பாங்க, 25 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க, டோட்டலாக வந்து பார்த்தா 100 மார்க் தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்டியூட் பொறுத்தவரையும் இதுலேயும் 50 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க, டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 200 மார்க் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பிளானிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க, டோட்டலாக 100 மார்க் தராங்க. ஸோ உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் பொறுத்தவரையும் மொத்தம் வந்து பார்த்தா 400 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னா டிராயிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அப்படின்னா பிளானிங் ரெலவெண்ட்டான கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இதை பொறுத்தவரையும் எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சிலபஸ் பற்றிய டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்பாங்க, இதை வந்து பார்த்தா அடுத்தடுத்து வந்து டீட்டெயில் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, இல்லை கிராமத்துலேருந்து படிக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் அவங்க ட்ரை பண்ணாடி கூட இந்த எக்ஸாமோட யூஸ் என்ன, பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் +2ல் 90 above வச்சிருக்கணும், 95 above வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 75 above இருந்தாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது டிஃபரெண்ட்டாக குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் கூட கேட்குறாங்க அப்படிங்கிறது தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வந்து பார்த்தா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவே தேங்க்ஸ்.